வழக்கறிஞர் ஒரு 3000 காவலர்கள் பாதுகாப்போடு ஒரு டெரரிஸ்டை கூட்டு போற மாதிரி சென்னையிலிருந்து சாலை வழியாக 400 கிலோமீட்டர் தஞ்சாவூர் வரைக்கும் கூட்டிட்டு போய் எங்களை முறையா பார்த்துக்கல. தஞ்சாவூர் கூட்டிட்டு போனோம். ஆனா தஞ்சாவூர் கூட்டிட்டு போகாம நடுவில் செங்கிப்பட்டின்னு ஒரு காவல் நிலையத்தில் இறக்கி அங்க விசாரணைன்ற பேர்ல பல கேள்விகளை கேட்டு இன்னைக்கு அமுச்சு வச்சிருக்கிறாங்க. இதை நாங்கள் சட்டப்படி நிச்சயமா இதை சந்திப்போம். நான் இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புவது, நான் எந்த விதமான ஒரு தவறான எண்ணத்துல நேற்று பேசவே இல்லை. யாரையும் புண்படுத்தணும், யாரையும் தாழ்த்தி பேசணும், குறிப்பிட்டு சொன்ன பெண்களை தாழ்த்தி பேசணும்னு துளி கூட என்னுடைய மனசுல அது கிடையாது. பேசி துளி கூட அது எண்ணம் கிடையாது. என்னுடைய பெற்றோர், என்னுடைய குடும்பம் என்னை அப்படி வளர்க்கல. என்னுடைய தாய் தந்தை என்னை அப்படி வளர்க்கல. எனக்கு ஒரு திருமணமாகி ஒரு மனைவி இருக்கிறாங்க, அவங்க கூட தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறாங்க, எனக்கு ஒரு தங்கை இருக்கிறாங்க, எனக்கு ஒரு குடும்பம் இருக்கின்றது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மாரையும் என்னுடைய குடும்பமாக, என்னுடைய தாயாக, என்னுடைய தங்கையாக நான் அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். இந்த பொய் வழக்கு போட்டு என்னை பயமுறுத்தலான்னு இந்த அரசு நினைச்சாங்க. அதற்கெல்லாம் பயப்படக்கூடிய ஆள் நான் கிடையாது. இந்த நேரத்தில் என்னுடைய கைதை கண்டித்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முன்னோடிகள், கழக உடன்பிறப்புகள் பல இடங்கள்ல மறியல் செஞ்சு, ஆர்ப்பாட்டம் செஞ்சு கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தினுடைய அவங்க என் மீது வச்சிருக்கக்கூடிய அந்த அன்புக்கும் பாசத்திற்கும் நான் தலைவணங்குகிறேன். அவங்களெல்லாம் விரைவில் விடுதலை செய்யணும்னு நான் இந்த அரசை வற்புறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன். அதே மாதிரி எங்களுடைய தலைவர்கள், எங்களுடைய பொதுச் செயலாளர், எங்களுடைய தலைவர், முதன்மை செயலாளர், எங்களுடைய வழக்கறிஞர் அணி, சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் என் கூட இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தினுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் அவங்க இந்த கைதை புரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பேசினேன், ஏன்னா எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர் அனைவரும் நேற்று என்னோட அந்த கூட்டத்தில் என் கூட பங்கேற்று அவங்களும் சிறப்புரை ஆற்றுறாங்க. அவங்களாம் தான் சாட்சி நான் பேசுறதுக்கு. அவங்களும் இந்த கைது முயற்சியை வன்மையா கண்டிச்சிருக்கிறாங்க. எனக்கு இருக்கக்கூடிய ஒரே வருத்தம், சில தலைவர்கள் நான் பேசினதை முழுசா கேட்காமலோ பார்க்காமலோ ஆராயாமலோ நான் தவறா பேசிட்டேன் அப்படின்னு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. நான் எந்த நேரத்தில் அந்த மாதிரி தவறான எண்ணத்துல நான் பேசவே இல்லை. விவசாயிகளுக்கு ஆதரவாக பேசினதுக்காக இந்த தரங்கட்ட அரசு கைது செஞ்சிருக்கிறாங்க. நான் மீண்டும் சொல்றேன், இந்த கைதுக்கு நான் பயப்பட மாட்டேன். இன்னும் 100 முறை பேசுவேன், மீண்டும் பேசுவேன். அதுல சில பேர் சொல்லியிருக்கிறாங்க, நான் இரட்டை அர்த்தத்துல பேசிட்டேன், டபுள் மீனிங்ல பேசிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் நிச்சயமா டபுள் மீனிங்லாம் பேசவே இல்லை. நான் ஒரே மீனிங்ல தான் பேசினேன், சிங்கிள் மீனிங்ல தான் பேசினேன், மீண்டும் பேசுவேன். கடந்த கால ஆட்சிகள்ல அரசு எடுத்த முயற்சினால, எங்களுடைய தலைவர் எடுத்த முயற்சினால காவிரியில தண்ணீர் திறந்து விடப்பட்டு விவசாயிகளுக்கு தண்ணீர் வந்திருக்கு. இந்த முறை தண்ணீர் வரல. காவிரிக்கு தண்ணீர் வரணும். இதைத்தான் நான் பேசினேன். இதை மீண்டும் மீண்டும் நான் பேசுவேன்.